வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈசி வீட்டு சமையலில் உளுந்து தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது எல்லா விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். முதல்ல கொஞ்சம் கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெயை ஊற்றிட்டு மிளகா, கொஞ்சமாக உளுந்து, அதை பிறகு பார்த்திங்கன்னா உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும். இது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுக்கணும். இதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்குங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும். புளி கொஞ்சமாக இருந்தால் போதும், ரொம்ப புளி சேர்க்க வேண்டாம். நல்லா இப்படி பொன்னிறமாக வருங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்தா தான் சட்னி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா பல்லாக போட்டு தேங்காய் சேர்த்துக்குங்க. புளி சொன்னீங்களா, புளி கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறமா இதை ஒரு ஃபேன் காற்றுல கிட்டத்தட்ட அந்த சூடு குறையிற வரைக்கும் ஆற வைங்க. சூடு ஆறினோடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. தேவையான உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா கிப்பி கிப்பி இல்லாமல் நல்லா மசியை கிரைண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த பாருங்கள், இது மாதிரி எடுத்து வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உளுந்து போட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான உளுந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த சட்னி அதை ஊற்றிட்டு நல்லா கலக்குங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, என்னுடைய வீடியோவை லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.